जय पराशक्ति महामाई की जय. அனைநருளாலே அன்பு சாரதையின் செல்வியரே, இன்றைய சத்சம்பாஷணை கூட்டத்திலே திருமதி அருணாமணி அவர்கள் பாரதியார் பாடல் விளக்க இருக்கிறார்கள். முதலில் பிரார்த்தனையோடு சத்சங்கத்தை துவக்குவோம். பிறகு அருணாமணி அவர்களுடைய பாடல் விளக்கம். பிரார்த்தனை யார் பாடுறாங்கம்மா? ஜெயசுந்தரி பாடுறாங்கம்பா. வேற யாராச்சும் வில்லிங்க இருக்காங்களா? நானே பாடிடுறேன். நமஸ்காரம். நின்னருள் வேண்டுகின்றோம், எங்கள் நீதியும் தர்மமும் நிலைப்பதற்கே. பொன்னவிற்கோயில்களும் எங்கள் பொற்புடை மாதரும் அதலையரும், அண்ணனல் அணி வயல்கள் எங்கள் ஆடுகள் மாடுகள் குதிரைகளும், இன்னவை காத்திடவே அன்னை இணை மலர் திருவடி துணை புகுந்தோம். எம்முயிராசைகளும் எங்கள் இசைகளும் செயல்களும் துணிவுகளும் செம்மையுற்றிட அருள்வாய். நின்றன் சேவடி அடைக்கலம் புகுந்து விட்டோம். மும்மையின் உடைமைகளும் திருமுன்னரிட்டஞ்சலி செய்து நிற்போம். அம்மைனல் சிவசக்தி எம்மை அமரர்த்தம் நிலையினிலாக்கிடுவாய். நின்னருள் வேண்டுகின்றோம். ஜெய் பராசக்தி மகாமாய் கி ஜெய். அனைநருளால் இன்றைய பாரதியார் பாடல் விளக்கம் திருமதி அருணாமணி அவர்கள் அளிக்கிறார்கள். என்ன பாடல், என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்கம்மா அருணாமணி. நமஸ்காரம் அம்பா. நமஸ்காரம், சொல்லுங்க அம்பா. பாரதியார் பாடல்ல ஒண்ணு பராசக்தி மாதாட்ட பிரார்த்தனையும், இன்னொன்னு கணபதி பிரார்த்தனையும். ரெண்டுமே பாரதியாரோட பிரார்த்தனை. எப்போதுமே அது மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும்பா. நம்ம காலேஜ்ல சொல்லி கொடுத்தது. இன்னொரு நான் ஈரோடுல தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சவங்க அந்த பாட்டை முதல்ல ஆரம்பிங்க. நீங்களாக தெரிந்து கொண்டு அந்த கணபதி பிரார்த்தனை, ஏனையும் நம்ம பிள்ளையாரோட தொடங்குறது நல்லதுதான். ஆமாம்பா. அது நீங்களா படிச்சது 2 பாயிண்ட் இருக்கு அதுல. அதனால முதல்ல அந்த பாட்டோட ஆரம்பிங்க. அது எங்க இருக்கு அம்பா? அது எனக்கு வேண்டும் வரங்களைன்னு சொல்லி. எனக்கு வேண்டும் வரங்களை. நான் நினைச்சிலே வரங்கள் அந்த பாட்டு மட்டும்தான் அம்பா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருந்தேன். எனக்கு வேண்டும் வரங்கள். இந்த பாட்டு பாரதியார் பாட்டல். நான் இந்த பாட்டை தேடும் போதுதான் எனக்கு இது பாரதியார் பாடல் சொல்லுங்க. ஏன்னா இந்த இதுல எனக்கு அந்த இது வர்றது இல்லை, அந்த மாதிரி கணபதி பிரார்த்தனை பாடல் தான் இருந்ததும்பா. மத்தபடி எந்த டாபிக், மெயின் டாபிக் எதுல வருதுன்னு எனக்கு தெரியலம்பா. ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுங்க அந்த பாட்டு. எனக்கு வேண்டும் வரங்களை கண்டுபிடிச்சேன். அதாவது விநாயகர் 4 மணி மாலையிலமா 7வது பாடல். ஓ சரி சரி சரி. விநாயகர் 4 மணி மாலை. ஓ சரி. 7வது பாடல். எனக்கு அது தெரியலம்மா. நானும் தேடி பார்த்தேன், எங்க எந்த இதுக்கு அடியில வருதுன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியலம்பா. சரி, இப்போ சொல்லுங்க. இந்த கணபதி பாடலுக்கு முதல்ல சொல்லிட்டு அடுத்ததுக்கு அப்புறம். சரியம்மா. அம்பா அந்த பாடல் வாசிக்கவாம்பா? ஆமா, வாசிச்சுட்டு அப்புறம் உங்களுடைய விளக்கத்தையும் கொடுங்க. அப்ப எல்லாருக்கும் வசதியா இருக்கும். சரிங்கம்மா. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல், நினைக்கும் பொழுது நின் மௌன நிலைவந்திடனி செயல் வேண்டும். கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயே. இந்த பாடல் என்ன பிள்ளைகள் என்ன பூஜைனாலும் முதல்ல இந்த பாடல் பாடிட்டு தான் ஆரம்பிப்போம். எனக்கு பாரதியார் பாடல்ன்றதே எனக்கு ரொம்ப நாள் கழிச்சுதான் தெரிஞ்சுதம்பா. ஏன்னா அவ்வளோ ஒரு பிடிப்பு இந்த பாட்டுல. பசங்களும் நல்லா பாடுவாங்க இந்த பாட்டை. எனக்கு இன்னும் பிள்ளையார் முன்னாள் இன்னும் ஒவ்வொரு வரமா கேட்கற மாதிரி இருக்கும்பா.
ஆமா, அப்படித்தான் இருக்கு. ஆமா ஆமா. ம். ஆஹ் மனசுல எந்த கேட்கும் போதே சலனம்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, நல்ல தெளிவான புத்தியோட இருக்கணும் அப்படின்னு பிள்ளையார்கிட்ட கேக்குற மாதிரி அந்த இன்னும் எனக்கு புரியாத ஒண்ணு, கணக்கும் செல்வம்ன்றது எனக்கு அது எப்படி மீன் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்பா. சொல்றேன். மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திடனி செயல் வேண்டும். அது நானா அர்த்தம் புரிஞ்சுக்கிறதாம்பா. பிள்ளையாரோட அந்த நிலை, மோன நிலை, அவரு சலனம் இல்லாம இருக்கிற மாதிரி நிலை நம்ம மனசுக்கும் வேணும்ன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டது. சரியாத்தான் புரிஞ்சிருக்கீங்க. ஆமா. அதுக்கப்புறம் கணக்கும் செல்வம் கணக்கும்னு கணம், கணம்னா ரொம்ப வெயிட்டா இருக்குல்ல. கணக்கும் செல்வம் அப்படின்னா இப்ப ஒரு பெரிய, இப்ப ஒரு கை நிறைய தங்க காசு எடுத்து கொடுத்தா அது ஓரளவு தான், அது வரான்னு தூக்கிடலாம். ஒரு பெரிய மூட்டை நிறைய பொற்காசு இருக்குன்னா பெரிய பொருட்கள், அது கனமா இருக்கு. அந்த மாதிரி, அதாவது மிகுந்த செல்வம் அப்படின்னு அர்த்தம். கணக்கும் செல்வம் 100 வயது, ஆரோக்கியமான அதை அனுபவிக்கிறதுக்கு வயசு வேணும். இந்த உடம்புக்கு வாழ்நாள் அவனுக்கு கொடுக்கணும். அதுக்கு ஆரோக்கியமும் வேணும். அண்டர்ஸ்டுட் என்ன? ஆயுள் ஆரோக்கியம் அப்படின்னு தான் நம்ம எப்பயுமே சொல்லுவாங்க. ஆயுளை மட்டும் கேட்க கூடாது, நோயோட கிடந்த அத்திய கண்டம் பூர்ண ஆயுசும்பாங்க. பூர்ண ஆயுச 100 வயசு வாழறேன்னு வரம் கொடுத்துட்டாங்க. ஆனா ஆரோக்கியம் இல்லாம நோயாளியா வச்சுக்காலவே கிடந்தா அந்த 100 வருஷமும் வேதனையா இல்ல போயிடும். அதனால ஆயுள் ஆரோக்கியம், செல்வம் வேணும். அந்த செல்வத்தை அனுபவிப்பதற்கு ஆயுள் வேண்டும். அந்த ஆயுளோடு ஆரோக்கியமும் வேண்டும். ஆனா அவர் அதை கடைசியிலதான் வச்சார் பாருங்க. முதல்ல அவர் கேக்குறது என்ன? மனதில் சலனம் இல்லாமல். அது ஏன் அட்ராக்ட் பண்ணிச்சு? இந்த பாட்டுல அந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? ஆமாம்பா. ஏன் 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 சொல்லுங்க. மனசளவுலயோ சரி, உலக அளவுலயோ சரி, ரெண்டுமே கிடைக்கிற மாதிரி ஒரு சுவாமிகிட்ட கேக்குற மாதிரி ஒரு, எனக்கு ஒரு மனசுல அப்படி ஒரு தோணும். இந்த பாடல்ல உலக செல்வங்கள் வேணும் அப்படின்னு மட்டும் கேட்கல. மனசனுடைய பக்குவம், மனசு நல்லா இருக்கணும். என்னுடைய மனசு நல்லா இருந்தாதான் நான் உன்னை நினைப்பேன், நற்காரியங்கள்ல ஈடுபடுவேன், என்னுடைய செல்வத்தை எல்லோருக்கும் பயன்படும்படியும் செயல்படுவேன். அதனால எனக்கு நல்ல மனசு வேணும்னு முதல்ல அதை கேட்டுடுறாரு. மனதில் சலனம் இல்லாமல். மனசனுடைய இயல்பு என்ன அப்படின்னா சலனப்படுவது, சலிப்பது. சலித்தல் அப்படின்னா அசைந்து கொண்டே இருப்பது, ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகுது. அப்படி மனது எண்ணங்களை மாற்றி மாற்றி நினைச்சு கொண்டே இருக்கும் தன்மை உடையது. அதனால மனசை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆடும் திரிகை அரை சுற்று அடையும் முன்னே ஓடும் நினைவோ 1 கோடி அப்படின்னு சொல்லுவாங்க மனசோட சலனத்துக்கு. அந்த காலத்துல இப்ப அதிரசம் அந்த மாதிரி பலகாரம் செஞ்சா அரிசியை மாவை திரிக்கிறத வீட்டிலேயே செஞ்சுப்பாங்க. சில மாவை திரிப்பாங்க, சில இது உரல்ல போட்டு இடிப்பாங்க. அப்ப அந்த மாவு அரிசி பருப்பு இதுகளெல்லாம் திரிக்கும் பொழுது திரிகைன்னு ஒண்ணு இருக்கும். கீழே அடியில ஒரு அசையாத கல் இருக்கும், நடுவுல ஒரு குலை மாதிரி இரும்புல கம்பி இருக்கும் அல்லது மரத்துல இருக்கும், மேல ஒரு கல் இருக்கும், அதுல ஒரு பிடி இருக்கும். அந்த பிடியை வச்சுக்கிட்டு மேல இருக்கக்கூடிய கல்லை நம்ம இப்படி சுழட்டலாம். அப்படி சுழட்டும் போது நடுவுல ஒரு குழிக்குள்ள அந்த நம்ம அரிசியோ பருப்போ போட போட அது உள்ள விழுந்து பொடிபட்டுக்கிட்டே வந்துடும். அதுக்காக அந்த திரிகையை இப்படி சுழற்றுவாங்களாம். அப்படி ஆடும் திரிகை, அந்த திரிகை இப்படி அரை சுற்று அடைகிறதாம். அதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? ஒரு 3 செகண்ட் ஆகுமா? அதுக்குள்ள என் மனசுல கோடிக்கணக்கான எண்ணங்கள் போய்விடுகின்றன அப்படிங்கிறது. அப்போ நம்ம மனசு எவ்வளவு அலைப்பாகிறது, சலனம் உடையதாக இருக்கிறது. அந்த சலனம் எல்லாம் வேண்டாம், அது அமைதியா ஒன்றுபட்டு நிற்கணும். மனதில் சலனம் இல்லாமல் மத்தியில் இருளே தோன்றாமல். நாம இந்த சக்திக்கு ஆத்ம சமர்ப்பணம் அந்த பாடல்ல நினைவுபடுத்திக்கோங்க. அதுல மனம்னு சொன்னார், மத்தின்னு சொன்னார், அகம்னு சொன்னார், சித்தம்னு சொன்னார். அப்ப இங்கே மனசு என்பது உணர்ச்சி மயமாயும் அலைப்பாயும் தன்மை உடையதாகவும் சந்தேகம் கொள்வதாகவும் இருப்பது, அதுக்கு பேர் மனசு. நம்முடைய மனசுலயே இப்படி 4 பகுதிகள். இன்னொன்று மத்தின்னு சொன்னா அறிவு, புத்தி. அது தீர்மானிக்கும் தன்மை. இது மனசுக்கு சந்தேகம் வந்தா இது இதுவா அதுவா,
அப்படின்னு மனசு ஒரு சந்தேகத்தை கிளப்பும் பொழுது புத்தி வந்து இது இப்படித்தான், இல்ல அது இப்படித்தான் என்று எடுத்து சொல்லி கொடுக்கும். அதுதான் மத்தி அல்லது அறிவின் தன்மை. அந்த மதி எப்படி இருக்கணுமா? அதில் இருளே தோன்றாமல். மத்தின்னு சொன்ன அறிவு, அறிவு இருக்கும் இடம் நம்முடைய மனசுல, நம்முடைய மூளையில. அந்த இடத்துல இருள்ங்கிறது எங்கன்னா அறியாமை. என்னுடைய அறிவில் அறியாமை புகுந்து விடக்கூடாது. என் புத்தியில, புத்திங்கிறது மனசு, அந்த இருப்பிடம். அதுக்குள்ள அதனுடைய எண்ணத்தினுடைய தன்மையும் அறிவுதான். அதுவும் அதுக்கு பேரும் அறிவுதான். அதுல முளைக்கிற எண்ணங்களுக்கு பேரும் அறிவுதான். அந்த எண்ணங்கள் அறியாமை எண்ணங்களா இருந்து விடக்கூடாது. மத்தியில் இருளே தோன்றாமல். அப்புறம் இப்ப இவர் என்ன சொல்றார், எவ்வளவு தூரத்துக்கு இவர் மனச இப்படி கட்டுப்படுத்தி கைக்குள்ள வச்சிருக்கணுமா? நினைக்கும் பொழுது நீ மௌன நிலை எனக்கு வந்து தோன்றிவிட வேண்டும். எனக்கு மௌனம் வேண்டும். எப்ப நினைக்கிறேனோ அப்ப. இப்ப நான் உட்கார்ந்துட்டு கண்ண முடியணும்னே என் மனசு அமைதியாயிடணும். நம்ம பெரிய சுவாமிஜி, சுவாமி சித்பவானந்த மகாராஜ், ஸ்தாபர் சுவாமிஜி 1963 ஒரு பக்தர், ஒரு பக்தரும் அவருடைய துணைவியார் 2 பேருமே அவங்க குடும்பத்தோட பக்தர்கள். அவங்க வந்து சுவாமிஜியை அவங்க வீட்டுக்கு அழைச்சிருந்தாங்க. சாமிஜி அங்க போயிருக்காங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, சாமி நீங்க தியானம் பண்ற மாதிரி ஒரு போட்டோ எடுக்கணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு, தயவு செய்து நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி வேண்டி கேட்டுக்கிறாங்க. பொதுவா சுவாமிஜி வந்து போட்டோ எடுக்க விட மாட்டாங்க. அன்னைக்கு சரின்னு சொல்லிடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, சரி. அவங்க அப்பதான் பயணம் பண்ணிட்டு வந்ததுனால சாமி சொல்றாங்க, நான் வந்து முகம் கழுவிட்டு விபூதி பூசிட்டு பூஜை ரூம்ல நான் தியானத்துக்கு உட்காடுறேன், நான் உட்காந்து கொஞ்ச நேரத்துல நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அத மாதிரியே சுவாமிஜி முகம் கழுவிட்டு விபூதி பூசிக்கிட்டு அங்க உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்த உடனே இவங்க ஏற்பாடு பண்ணினபடி போட்டோகிராஃபரை கூப்பிட்டு சுவாமிஜியை போட்டோ எடுத்துட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆனா சுவாமிஜி வரல. இவங்க அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம வெளியில வந்து உட்காந்துக்கிட்டாங்க ஹால்ல. சாமி உள்ளுக்குள்ள பூஜை ரூம்ல தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் தியானம் முடிச்சுட்டு வெளியில வந்து உட்காடுறாங்க. வெளியில உட்கார்ந்த உடனே அந்த சோஃபால உட்கார்ந்த உடனே அதையும் ஒரு போட்டோ எடுத்துட்டாங்க. அந்த 2 போட்டோவும் இருக்கு. இப்ப அதை பார்த்தாலே தெரியும் தியான நிலையில எப்படி சுவாமிஜி ஆழ்ந்து உள்ள போயிட்டாங்க அப்படின்னு. அதாவது நினைத்த உடனே எனக்கு வந்து சலனமற்ற மௌன நிலை வரணும்னு சொல்றாருல, அது அவருக்கு வந்து விட்டது. போட்டோ எடுக்க போறேன்னு சொன்ன உடனே சரின்னு தியானத்துக்கு உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனே தியானம் வந்துருச்சு. தியானம் கைகூடி விட்டது, நிட்டை கூடி விட்டது, மனசு ஒருமுகப்பட்டு விட்டது, சலனம் நின்று விட்டது. அந்த தியான நிலையில அமர்ந்திருக்கிற போட்டோவை பார்த்தாலும் அவர் ஆழ்ந்து உள்ள எங்கேயோ போயிட்டார், நம்ம இருக்கிற உலகத்திலே அவர் இல்லை அப்படின்னு தெரியும். தியானம் கலைஞ்சு வந்து உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கும். சரி, இப்ப கண்ணை திறந்துட்டார்ல, அப்ப ரொம்ப அப்படியே மனசு அலையுதானே? இல்லை, அப்பவும் அந்த ஆழ்ந்து உட்சென்ற நிலையிலே இருக்கும். இதுல அந்த சுவாமியுடைய கைகளை பாருங்களேன், ஹவு ரிலாக்ஸ்ட் ஹி இஸ். முகமும் கையும், அதாவது உடம்புல ஒவ்வொரு அணுவும் அந்த அமைதியிலையும் ஆனந்தத்திலையும் திளைச்சிருக்கு. தியானம் முடிச்சுட்டு வெளியில வந்த நிலை இது. இப்போ மத்தியில் இருளே தோன்றாமல் நினைத்தவுடன் மௌன நிலை வரணும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் பாருங்க. கனக்கும் செல்வம் 100 வயது இவையும் கனனி கடவாய், அது பார்த்துட்டோம். எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன். இசைப்பேன்னா சொல்லுவேன், பாடுவேன் அப்படின்னு அர்த்தம். இங்க கவிதையா இருக்கிறதுனால இசைப்பேன், பாடுவேன் அப்படின்னு சொல்லலாம். நான் என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய, நான் விரும்பி கேட்டுக்கொள்வது. வரம் அப்படின்னா விரும்பி தேர்ந்தெடுத்து சொல்லுவது. அது என்னங்கிறத சொல்றேன், நீ எனக்கு அதை கொடு அப்படின்னு பிள்ளையார்ட்ட கேட்கிறார். அப்போ சலனமில்லாத மனது, அறியாமை நீங்க பெற்ற தூய ஒளிமயமான அறிவு, அடங்கிய மௌன நிலை, செல்வம், நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், இத்தனையும் எனக்கு கொடுப்பா அப்படின்னு சரியான ஆள்கிட்ட விநாயகர்கிட்ட கேட்கிற. சரி, அப்புறம் இன்னொரு பாட்டு சொன்னீங்களே, அது என்னது? அம்பா, அது பராசக்தி மாதாட்ட இதே பிரார்த்தனை தான்பா. இது கணபதி பிரார்த்தனை, இது அம்பிகைட்ட. நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்றெனக்கு தருவாய். இது ஆரம்பம் வேறையா இருக்கும், எடுத்து வச்சு வந்துருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. நின்னை சில வரங்கள் யோக சித்தி வரம் கேட்டல் அப்படிங்கிற ஒரு பாட்டு, ஒரு முழு பாடல்.
அதனுடைய சரி அம்மா. தலைப்பு யோக சித்தி சித்தி. வரம் கேட்டல். ஓ இதுல சரி. 10 பத்திகள் இருக்கு. அதுல நீங்க நின்னை சில வரங்கள் தோளை வலியுடையதாக்கி இல்லையா? இல்லம்பா நேரே எந்தன் முன்னை தீயவினை பயன்கள் அது அம்பா. சொல்லுங்க. அந்த பாட்டை முதல்ல படிங்க. நின்னை சிலவரங்கள் கேட்பேன் அவை நேரே இன்றெனக்கு தருவாய் எந்தன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாது அழிந்திடுதல் வேண்டும் என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் இனி கவலையற என்னை புதிய உயிராக்கி. இனி என்னை புதிய உயிராக்கி. இனி என்னை புதிய உயிராக்கி ம். எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். ம். அம்பா இந்த பாடல் வந்து இப்போ சமீபத்துல காசிக்கு போயிருந்தேன்பா. ம். அப்போ ஹனுமன் காட் அதுக்கு போகணும். அதுக்கு போறது வந்து பாரதியாரோட வீடு முன்னால வழியா தான் போகணும். ம். போகும்போது எனக்கு மனசுல உடனே அவர் வீட பார்த்த உடனே இந்த பாட்டு ஞாபகம் வந்துருச்சு. ம். யாரும் கேட்க தப்பா நினைப்பாங்களோ இல்லையோ எனக்கு அதெல்லாம் தெரியல. ஆனா இந்த வரிகள் எல்லாம் 2-3 தடவை திரும்ப திரும்ப பாடிட்டே கிராஸ் பண்ணி போனேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் வீட்டு முன்னால பாடிட்டு போனதுல. ம். நல்லா இருந்தது. உள்ளுக்குள்ள போலியா? வீட்டுக்குள்ள போலியா? இல்ல அம்பா வீட்டுக்குள்ள போல. போயிருக்கலாம், அவங்கள்ட்ட கேட்டுட்டு போனேன். ஏன்னா அவங்க அத்தை அவங்க வம்சத்துலதான் இருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து வரோம், பாரதியார் மேல எங்களுக்கு ரொம்ப மரியாதை உண்டு, அதுக்காக வந்தோம் அப்படின்னு சொன்னா விட்டுருப்பாங்களா இருக்கும். ஏதோ ஒரு முக்கியமான சில இடத்த மட்டும் காமிச்சிருப்பாங்களா இருக்கும், ஏதாவது சொல்லியிருப்பாங்களா இருக்கும். இது நீங்க தனிப்பட்ட முறையில போன பொழுதா இல்ல இந்த தமிழ்ச்சங்கம் நடத்தினாங்கல்ல அரசாங்கத்துல இந்த அந்த? இல்லம்பா தனிப்பட்ட முறையில இப்போ ஒரு போன மாசம் போயிருந்தோம்பா. சரி 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 சரி. இன்னொரு சந்தர்ப்பத்துல நீங்க போனீங்கன்னா அவங்க அனுமதி கேட்டு உள்ள போயிட்டு வாங்க. ஏதாவது அவர் சம்பந்தப்பட்டதை அவங்க காமிக்கலாம். சரியம்பா கண்டிப்பா. எனக்கு அது ஒரு பயம் உள்ள அவங்ககிட்ட போய் கேக்குறதுக்கு. அதனால அவங்க வந்து அது ஒரு பெருமையா தான் நினைப்பாங்க. கொஞ்சம் நேரம் மட்டும் கொஞ்சம் சரியா பாத்துக்கணும். மதியான ஓய்வு நேரம் அப்படி இல்லாம ஓரளவுக்கு 10 மணி அந்த சமயத்துக்கு போனோம்னா அனுமதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, பாடலுக்கு வாங்க. நின்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே இன்று எனக்கு தருவாய் எந்தன் முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளாது அழிந்திடுதல் வேண்டும். என்ன பண்ண பாவம் எல்லாம் போதும், இதுக்கு மேல மேற்கொண்டு நான் பாவம் பண்ண வேண்டாம், அப்படி ஒரு நிலைமை எனக்கு வேணும்னு அம்பிகைட்ட நான் கேக்குறேன். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கு ஏதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய். மேற்கொண்டு எந்த பாவங்களும் பண்ணதுக்கு என் மனசுல அந்த மாதிரி எண்ணங்கள் வரக்கூடாது, தெளிவா இருக்கணும் புத்தி. அது இது எனக்கு ஆமாம்பா இந்த வரிகள் எனக்கு என்னைய ரொம்ப ஈர்த்த வரிகள். தோளை வலியுடையதாக்கி வரும். அதுக்கப்புறம் எனக்கு அந்த வரிகள் கிடைக்கலம்பா. தோளை வலியுடையதாக்கி உடற்சோர்வும் பிடிக்கலவும் போக்கி அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டுமாறா உடலுறுதி தந்து சுடர்நாளை கண்டதோர் மலர் போல் ஒளி நன்னி திகழும் முகம் தந்து மதவேளை வெல்லும் முறை கூறி தவமேன்மை கொடுத்தருளல் வேண்டும். இதுல வேற ஏதாவது உங்களுக்கு சொல்றதுக்கு இருக்கா? நின்னை சில வரங்கள் கேட்பீன்ல? இல்லம்பா அம்பிகைட்ட கேக்குற மாதிரி. இப்ப அருணாமணி செலக்ட் பண்ணினது 2 பாடல்கள்லயுமே நாம இறை வழிபாடு செய்யும் பொழுது நாம எப்படி என்ன மனநிலையில பொதுவா வந்து நாம வரம் கேட்கிறோம். தெய்வங்களுக்கு ஒரு நியதி அவங்களுக்குள்ள என்ன அப்படின்னா அவங்க காட்சி கொடுத்த ஒரு வரம் கொடுக்கணுமா. தேவர்கள் தேவதைகள் தெய்வங்கள் யாரா இருந்தாலும் மானிடருக்கு காட்சி கொடுத்தா ஒரு வரம் கொடுக்கணும். என்ன வேணும், நான் வந்திருக்கேன், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படிம்பாங்களாம். நாம வந்து கோயிலுக்கு போகும்போதோ அல்லது பெரியவங்களை பார்க்க போகும்போதோ அல்லது குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனாலோ நாம என்ன பண்ணணும், அவர்களுக்கு ஏதாவது எடுத்துட்டு போகணும், கொடுக்கறதுக்கு பழங்கள் ஏதாவது கொண்டு போகணும். அது மாதிரி அவங்க நமக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு தேவர்கள் சொல்லுவாங்களாம், தேவர்கள் தெய்வங்கள். அந்த மாதிரி அப்ப அவங்க கொடுக்க தயாரா இருக்காங்கல்ல, அப்ப நம்ம சரியா கேட்கணும்ல, அது என்ன கேட்கறது அப்படின்னு நினைச்சிட்டு போறோம்.
அப்படி உள்ள வரங்கள். அதாவது இது மாதிரி மகான்கள் பாடின பாடல்கள்ல அச்சுப்பிச்சுன்னு அது கேட்காம என்ன கேட்கணுமோ, எது கேட்டா நமக்கு நல்லதோ, நமக்கு மங்களமா இருக்குமோ, நம் மூலம் மற்றவர்களுக்கும் நல்லது கிடைக்குமோ, அந்த மாதிரியான வரங்களை கேட்பதற்கு இவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்ப என்ன? நின்னை சில வரங்கள் கேட்பேன், தாயே பராசக்தி, உன்னை சில வரங்கள் கேட்கின்றேன். என்ன அவை? நேரே இன்றெனக்கு தருவாய். சரிப்பா, நான் உனக்கு அப்புறம் தரேன், இப்ப தரேன், அப்ப தரேன்னு நீ தள்ளி போடாதே. ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க. அதாவது நமக்கு ஒரு எதுவுமே நல்லதை அனுபவிக்கணும்னாலும் அதுக்குரிய நேரம் வரும்போதுதான் அது கிடைக்கும். நம்முடைய இந்த உடம்பு எடுத்திருக்கிறது எதுக்கு அப்படின்னு நம்முடைய முன் வினைகளை அனுபவிக்கிறதுக்காக. அதுல நல்ல அனுபவம், இனிமையான அனுபவம், சுவையானது எப்போ வருதோ அப்பதான் அந்த நல்லதெல்லாம் கிடைக்கும். இது துன்பப்படணும்னு இருக்கிற நேரத்துல துன்பம் தான் வரும். இதுதான் பிராரப்த வினையினுடைய தன்மை. நாராயண பிராந்தன்னு ஒருத்தர் இருந்தாராம் கேரளால. அவர் பெரிய ஞானி, ஆனா பாக்குறதுக்கு பைத்தியம் போல இருப்பார். அதனாலதான் பிராந்தன் அப்படின்னு எல்லாரும் கூப்பிட்டாங்க. அந்த பைத்தியம், அவன் பேர் நாராயணன், நாராயண பைத்தியம் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் நினைச்சபடி திரிஞ்சிட்டு இருப்பாரு, சித்தம் போக்கு சிவன் போக்குங்கிற மாதிரி. அப்ப அவர் ஒரு தரம் சுடுகாட்டுக்கு வந்தாராம் ராத்திரியில. அப்படியே உட்காந்துட்டார், சுடுகாட்டுலயே ஏதோ ஒரு ஓரத்துல உட்காந்துட்டார். உடனே இது யாரு நம்ம இடத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லி இந்த சின்ன குட்டி பிசாசுகள்லாம் ஆட்டம் போடுதான் நாராயண பிராந்தன் முன்னால. அவர் அதுக்கெல்லாம் எதுவும் விமர்சிக்கல, ஆடி ஆடி பாக்குதுங்க. இவர் பயப்படவே இல்லை. அவங்க நினைச்சிட்டாங்க இவங்க ஊன்னா அவர் பயந்துருவாரு, ஓடிடுவாரு. அவர் ஓடவே கிடையாது, அப்படியே உட்காந்துருக்காரு, அசையாம ரசிச்சுட்டு இருக்காரு, சினிமா பாக்குற மாதிரி. உடனே அதுங்கெல்லாம் ஓடி போய் தங்கள் தலைவியாகி காளியம்மாட்ட போய் சொல்லுதான், காளித்தாயிட்ட, தாயே இங்க பாருங்க, ஒருத்தன் உட்காந்துருக்கான், நகலவே மாட்டேங்கிறான், நாங்க எவ்வளவோ ஆடி பார்த்துட்டோம் அப்படின்னு. உடனே காளியே வந்துட்டாளாம். காளி இவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி அவளும் ஆடி காட்டுறாளாம். அதுக்கும் இவர் கவலைப்படலையாம். சரின்னு சிரிச்சுக்கிறாளாம். காளிக்கு தெரியல இவருடைய பக்குவம். சரி சரி சரி, உனக்கு என்ன வேணும், வரம் வேணும் கேளு. நான் இவ்வளவு நேரம் உனக்கு தரிசனம் கொடுத்து ஆட்டமெல்லாம் காமிச்சிட்டேன், என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னாலாம் காளி. உடனே இந்த நாராயண பிராந்தர் சொன்னாரா, எனக்கு வர ஒண்ணும் வேண்டாமே அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, நாங்கெல்லாம் கடவுள் காட்சி கொடுத்தா ஏதாவது கொடுக்கணும், வரம் கொடுக்கணும், சொல்லு அப்படின்னு திருப்பியும் கிளப்பி விடுறான். உடனே அவர் சொல்றாங்க, சரி, எனக்கு இந்த இடது கால்ல முழங்கால்ல ரொம்ப வலியா இருக்கு, நீ அந்த வலியை கொஞ்சம் வலது முழங்காலுக்கு மாத்தி விட அப்படின்னு சொல்றாரு. வரத்தை பாருங்க, அவருக்கு இந்த உலகத்துல எதுவுமே கேட்பதற்கு இல்லை, எனக்கு எதுவும் வேணும் அப்படின்னு நினைக்கல, என்ன வருதோ வரட்டும் அப்படின்னு இருக்கார். அதனால அவர் சொல்றாரு, எனக்கு இடது காலில் இருக்கிற முழங்கால் வலியா வலது முழங்காலுக்கு மாத்தி விடேன் அப்படிங்கிற. அவ சொல்லுங்க, ஐயோ சாரிப்பா, உன்னுடைய முழங்கால் வலி இடது முழங்கால தான் உனக்கு இருக்கணுங்கிறது உன் தலையெழுத்து, நான் அதை மாத்த முடியாது, வேற ஏதாவது கேளுங்க. இது கூட செய்ய முடியாதுன்னு வரம் கொடுக்க வந்துட்டியாப்போ அப்படின்னு காளி விரட்டி விட்டாராம். அப்போ அவருடைய அந்த ஞான தீரம் எவ்வளவு இருக்கு பாருங்க. ஆசை இல்லாத மனதுக்கு அத்தகைய வலிவு விடுகிறது. அதனால வரமே கேட்க முடியாம இருந்தா ரொம்ப நல்லது. ஆனா கேட்டா எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத பாரதியார் நமக்கு காட்டுகிறார். எப்பொழுதுமே நாம மனப்பக்குவத்தை தான் நம்முடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸா வைக்கணும். அத மாதிரி இவர் சொல்ற, எந்தன் முன்னை, எனக்கு அதை நீ எப்ப கொடுக்கணும், இப்ப கொடுப்பேன், அப்ப கொடுப்பேன், உன் பிராரப்தம் அது இதுன்னு சொல்லாம உடனே கொடுக்கணும், நேரே இன்று இப்போது எனக்கு தருவாய். அப்புறம் எந்தன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாது அழிந்திடுதல் வேண்டும். எனக்கு சஞ்சிதகர், நம்முடைய வினையை 3 வகையா சொல்லுவாங்க பெரியவங்க. சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம். பிராரப்தம் என்பது இந்த பிறவியில் பயன் கொடுக்க துவங்கிவிட்ட வினைகள். சஞ்சிதம் என்பது சேர்த்து வைத்திருக்கின்ற மூட்டையில இருக்கிற மாதிரி. இப்ப வீட்டுல அரிசி, 1 மூடு அரிசி வாங்கி போட்டிருக்கீங்க. இன்னைக்கு சமைக்கிறதுக்காக நீங்க ஒரு 1/2 காப்படி அரிசியோ அரைப்படியோ எவ்வளவு தேவைக்கேற்ப நீங்க எடுக்கிறீங்க. இப்ப நீங்க எடுத்துட்டீங்கல்ல, அரிசியில உலையில போட்டு வேக போறதே, அதுதான் பிராரப்தம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நாங்க மூட்டையில இருக்குல்ல, அது சஞ்சிதம். இப்படி நீங்க சமைச்சிட்டு இருக்கும் போதே உங்க தெரிஞ்சவங்க இன்னொரு மூட அரிசி வாங்கி கொண்டு கொடுத்துட்டாங்க, அது ஆகாமியம்.
இப்போ நம்முடைய பழ வினைகள் எல்லாம் முன் வினைகள் சேர்ந்து இருக்கக்கூடியது, அது சஞ்சிதம். இப்போது பலன் கொடுத்து கொண்டிருப்பது பிராரப்தம். இப்படி இந்த பிராரப்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போதே நாம் செய்யக்கூடிய புதிய செயல்கள் இருக்கே, அதெல்லாம் ஆகாமியம். அது போய் என்ன பண்ணும், சஞ்சிதத்துல போய் உட்காந்துக்கும், சேர்ந்துக்கும். அவர் அந்த 2வது முடைய கொண்டு வந்தோம்னா, போகும் அப்படியா, சரி இதுக்கு உடனடியா வேலை இல்லை அப்படின்னு வாங்கி உள்ள வச்சிடறோம், அடுத்த தடவை எடுத்துக்கலாங்கிற மாதிரி. அப்படி அந்த வினைகள் நமக்கு இருக்கு. இவர் என்ன சொல்றார், முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளாது அழிந்திடுதல் வேண்டும். இந்த வினைகள்லாம் அவற்றின் பலனை கொடுத்து எனக்கு இன்பு துன்பத்தை அனுபவிக்க செய்து கொண்டே இருக்கின்றன. அப்படிலாம் இல்லாதபடி இந்த வினையின் பிடியிலிருந்து என்னை விடுவித்து விடு அப்படிங்கிறார். அது சாத்தியமா அப்படின்னு கேட்டா, வேதாந்திகள் என்ன சொல்வாங்க அப்படின்னா, பிராரப்தம் போகாதேவ நஷ்யதி அப்படிம்பாங்க. அனுபவித்துதான் தீர்க்க வேண்டும். பிராரப்தம் என்பதை அனுபவித்துதான் தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த பிறவி எடுத்திருக்கிறோம். நாம அனாவசியமா இவங்க எனக்கு இந்த தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க என்ன இப்படி ஏமாத்திட்டாங்க, இவங்க எனக்கு வஞ்சகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு மக்கள் மேல வருத்தத்தோட இருக்கும். அது நம்ம நெருங்கின உறவுகளா இருக்கலாம், அம்மா அப்பா மேல சில பேருக்கு வருத்தம் இருக்கும், அப்படி இப்படி என்னென்னமோ. எதுவா இருந்தாலும் சரி, நமக்கு எது வரணும்னு இருக்கோ அதுதான் வந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அம்மா அப்பா தான் நமக்கு கிடைப்பாங்க. நாம சம்பாதிச்சது அவங்கள சொல்லக்கூடாது. ஏன் அவங்க அம்மாலாம் எவ்வளவு நல்லா இருக்காங்க, எங்க அம்மா மட்டும் இப்படி இருக்காங்களேன்னா, நீ கேட்டுட்டு வந்தது அவ்வளவுதான். நீ உன் பிள்ளைக்கு எப்படி அம்மாவா இருக்க அதை பாரு, உன்ன நீ நல்ல அம்மாவா வச்சுக்கோ. அதுக்குத்தான் நாம முயற்சி பண்ணணும். அதனால பிராரப்தம் என்பது பலன் கொடுக்க துவங்கிவிட்ட வினை. இந்த உடல் எடுத்திருக்கோம்னு சொன்னால் இந்த உடல்ல அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காகவே நாம பிறந்திருக்கோம். அதுல நாம தப்பிக்க முடியாது. ஆனா இங்க என்ன சொல்றார், எந்த முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாது அழிந்திடல் வேண்டும், மேலும் மேலும் அதனை தொந்தரவுபடுத்தக்கூடாது. அப்படின்னா எப்படி அப்படின்னு கேட்டா, இந்த பிராரப்தம் பலன் கொடுத்து கொண்டிருக்கிறது, சஞ்சிதம் சேர்ந்து இருக்கிறது இல்லை, அதெல்லாம் நம்ம சித்தத்துல பதிவுகளாக இருக்கு. அதுதான் நம்முடைய இயல்பு. அப்போ அதுக்கு வசதியான ஒரு சூழல் உருவாகும் போது இந்த நல்லியல்போ கெட்ட இயல்போ அது மேல செயலாக வடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும். அதுதான் புது செயல், அதுதான் ஆகாமியம். இப்படி ஆகாமியத்தை மேலும் மேலும் நாம் சேர்த்து கொள்ள கூடாது. என்ன வருதோ வரட்டும், நல்லது வருதா வரட்டும், கெட்டது வருதா வரட்டும். மற்றவங்க ஆசைப்பட்டு இது உனக்கு கிடைக்கலையா அப்படின்னு கேட்குறாங்களே, அவங்க சொல்ற அந்த நல்லது கிடைக்கலையா பரவாயில்ல, ஐயோ இப்படி ஒரு கஷ்டம் வந்துட்டு போகுது அப்படிங்கிறாங்களே, கஷ்டம் வருதா வரட்டும், என்ன வருதோ வரட்டும், என்ன வரலையோ வராமல் இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் மேற்கொண்டு வினையும் சேர்த்தக்கூடாது. முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளாது அழிந்திடுதல் வேண்டும். எப்படி அழியும்? அந்த வினை அழிக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்கு அப்படின்னா இறைவனுடைய திருநாமத்துக்கு இருக்கிறது. ஆண்டாள் என்ன சொல்ற, போய வினையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசு ஆகும். கார்த்திகையில சொக்கப்பானை கொடுத்துரும், அது பெருசா ஓங்கி எரியுது, அதுல நீங்க இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல காஞ்ச தென்னோலையை போடுறீங்க, எல்லாம் படப்படப்படன்னு எரிஞ்சு தீஞ்சு போகுது. அது மாதிரி தீயினில் தூசு போல உன்னுடைய அருளில் இந்த வினைகள் எல்லாம் பொசுங்கி சாம்பலாகி விடுகின்றன. அதாவது என் மனதில் புதைந்து இருக்கக்கூடிய என்னுடைய முன் வினைகள் மேலே கிளம்பி அதான் சொல்றார், முன்னை தீய வினைகள் மூளாதுங்கிற, வெளியில பலன் கொடுக்கிறேன், நான் இன்னும் செய்யறேன், இதை செய்ய வைக்கிறேன் அப்படின்னு, நல்லதோ கெட்டதோ அப்படி மேலும் மேலும் என்னை வினையில தள்ளிவிடாமல் அந்த பழைய வினைகள் கிளம்பாதபடி போய வினையும் புகுதருவான் நின்றனம், இனி பலன் கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்ற இந்த சஞ்சித கர்மமும் நீங்கிவிடும். பிராரப்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் உடல் அதற்கிடையில் புதிதாக வருவதும் காத்து கொண்டிருப்பதுமான வினைகளை அழிக்கக்கூடிய வல்லமை இறை அருளுக்கு இருக்கிறது. அதன் பொருட்டு நாம என்ன செய்யணும், இறைவனுடைய நாமத்தை சொல்லி பகவானே நீயே இதெல்லாம் பார்த்துக்கோன்னு அவரை கூப்பிட்டே இருக்கணும். இது இன்னொரு விளக்கம் ஞான மார்க்கத்தில் சொல்லுவாங்க. மெய் அறிவு நமக்கு வரும் பொழுது இந்த வினைகள் எல்லாம் பொசுங்கிவிடும். பிராரப்தம் பலன் கொடுத்து கொண்டிருக்கு, அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்கட்டும். இந்த சஞ்சிதமும் ஆகாமியமும் நம்மளை தொந்தரவுப்படுத்தாம இருக்கணும்னா நமக்கு உண்மையான ஞானம் இருக்கணும். என்ன ஞானம்? ஞானம்னா
நான் ஆத்மா, இந்த உடல் அல்ல, மனம் அல்ல, ஆத்மா. ஆத்மா என்பதன் தன்மை என்ன? அது அறிவு, செயல்களை கடந்தது, பேருணர்வு. அதனால இந்த செயல்களெல்லாம் என்னை தீண்டாது என்கின்ற உறுதியான ஞானம் ஏற்பட்டால் அந்த ஞானத்தின் வலிவினால் இந்த பழவினைகள் எல்லாம் நசித்து விடும். அப்படியெல்லாம் எனக்கு அவ்வளவு ஆழமாலாம் நினைக்க தெரியலைங்க அப்படின்னா ஒன்றும் பரவாயில்ல, நான் இறை வழிபாடு பண்ணு. அதை ஒரு விதத்துல இப்படி பிரார்த்தனையா சொல்றோம். இன்னும் ஆழமா வலிமையானது பிரார்த்தனையிலேயே என்ன அப்படின்னா ஜபம் பண்ணுவது, இறைவனுடைய நாமத்தை. இப்ப அம்பாள்னா எப்படி ஜபம் பண்ணுவோம்? ஓம் ஐம் மகாசக்தியை நமக. இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும், திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருப்பதுதான் ஜபம். அப்படி சொல்லிக்கொண்டே இருந்தால் என்ன ஆகிறது? நம்முடைய வினைகள் எல்லாம் அழிந்து விடுகின்றன, தீயினில் தூசு ஆகும். அப்ப என்ன செய்யணும்? செப்பு, சொல்லுக, ஜபம் பண்ணுக. அப்படி மூளாது அழிந்திடல் வேண்டும். அப்ப பழவினை மூழாமல் இருந்தால் என்ன ஆகும்? என்னை புதிய உயிராக்கி, நானே ஒரு புது ஆள் போல ஆயிடுகிறேன். எனக்கு ஏதும் கவலை அற செய்து, ஏதோ முடிஞ்சு போன விஷயத்துக்கு கவலைப்பட்டு கொண்டு வர வேண்டிய நல்ல விஷயத்த நான் செய்யாமல் இருந்து விடக்கூடாது. இன்னொரு இடத்துலயும் சொல்லுவார், சென்றது இனி மீளாது மூடரே. நடந்து போனது முடிஞ்சு போச்சு, அது திரும்ப வராது. அதனால நீங்க அதை பத்தி எதுக்கு நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க? இப்ப என்ன செய்யணும் அதை பாருங்க அப்படின்னு ஒரு பாட்டுல சொல்லுவார். அத மாதிரி இங்க சொல்ற, என்னை புதிய உயிராக்கி எனக்கு ஏதும் கவலை அற செய்து. ஏன்னா கவலைங்கிறது என்ன அப்படின்னா, மருத்துவ அறிஞர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கவலைப்படும் பொழுது இப்படி ஆயிடுமோ என்ன பண்றது அப்படின்னு ஒரு மாதிரி எதிர்மறையாவே நினைச்சு, ஏதோ அதுக்கு ஒரு காரணமா சில சூழல்கள் இருக்கலாம், அதை மேலும் மேலும் கற்பனை பண்ணி இப்படி வந்துருமோ அப்படி வந்துருமோ, எனக்கு இதாயிடுமோ அதாயிடுமோ அப்படின்னு ஒரு நெகட்டிவான ஒரு வருத்தத்தோடு கூடின எண்ணம் தான் கவலைன்னு சொல்றோம். அந்த கவலை ரொம்ப மனசுல வர, அது எண்ணம் மட்டும் இல்லை, எண்ணம், உணர்ச்சி எல்லாம். அதனால என்ன ஆயிடுமா, முதல்ல அது என்ன பண்ணும்? நம்முடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை தான் அஃபெக்ட் பண்ணும். நம்முடைய ஜீரண உறுப்புகள் எல்லாம் அது கெடுத்துரும். கல்லீரல் முதலான ஜீரண உறுப்புகளை கெடுத்து நம்ம சாப்பிடுற சத்து நல்லது உள்ள போக விடாம பண்ணிடும். அப்புறம் இது அப்படின்னா அத்தோடு நிற்காது. அந்த கவலை மேற்கொண்டு என்ன பண்ணும்? ஹார்ட்டை பாதிக்க வரும். இப்படி பண்ணும் பொழுது என்ன ஆயிடும்? அவனுடைய ஆயுசு குறையும். அப்படி எனக்கு இருக்கக்கூடாது. இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கு ஏதும் கவலையற செய்து, அப்புறம் மதிதன்னை மிக தெளிவு செய்து. இது பாரதியார் தவறவே மாட்டார் இதை கேட்கறதுக்கு. என்னுடைய அறிவை தெளிவாக வைத்திரு, மதி தன்னை மிக தெளிவு செய்து. இதனுடைய விளைவு என்ன? என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய். நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இந்த பாரதியாருடைய உறுதிமொழிகள் அப்படின்னு ஒரு 9 உறுதிமொழிகளை ஒரு தரம் படித்தோம். அதுல ஒன்று, நான் வாழ்க்கையில எனக்கு நான் விரும்பக்கூடிய உலக பொருட்களெல்லாம் பெற முயற்சி பண்ணுவேன். நான் முயற்சி பண்ணி எனக்கு அது கிடைக்கலன்னா சரி, ஈஸ்வரனுடைய விருப்பம்னு விட்டுட்டு மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படிங்கிற. பாக்குறீங்களா? அதாவது நாம இதை அடையணும் அதை அடையணும்னு ஆசைப்படுறோமே, அதுக்காக நான் முயற்சி பண்ணுவேன். அதுதான் நாம செய்ய வேண்டியது. முயற்சி செய்வதற்கு மட்டும் நம்ம கையில ஒரு உரிமை இருக்கு, ஃப்ரீடம் இருக்கு. அதை விட்டுறக்கூடாது, முயற்சி செய்யணும். முயற்சி செய்யாம எனக்கு எங்க அதெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு உட்காரக்கூடாது. முயற்சி செய்வேன், ஆனா செஞ்சு கிடைக்கல, இதுதான் நான் சொன்னேன், செஞ்சு கிடைக்கல பத்தியா அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாதான். இது கிடைக்கலன்னா வருத்தப்படக்கூடாது. சரி, அப்பவும் மகிழ்ச்சியா இருப்பேங்கிற. சரி, பராசக்தி எனக்கு இது வேண்டாம்னு நினைச்சிட்டா அப்படின்னா அப்பவும் நான் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்றார் பாரதியார். அந்த உறுதிமொழிகள்ல அப்படி சொல்றார். அதனால என்ன சொல்றார்? மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய். சந்தோஷம்னா குதிச்சு ஆரவாரமாக வெளிப்படுத்தக்கூடிய மகிழ்ச்சி அல்ல, அமைதியும் திருப்தியும் இனிமையும் கூடிய நிலை. அதுல ஆரவாரம் இல்லை, அது அமைதியா இருக்கு, அதுல திருப்தி இருக்கு. திருப்தினோட உம்முன்னு இருக்கோமானா இனிமையும் இருக்கு. அதுதான் சந்தோஷம்னு சொல்றோம். அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கணும். பார்க்க போனா பதஞ்சலி யோக சூத்திரத்துல
ஒருத்தன் தியானம் நல்லா வரணும்னா தியானத்துக்கு உட்கார முன்னாடி தியானம் பண்ணாத நேரங்கள்ல என்ன மாதிரி மனப்பக்குவத்துல இருக்கணுங்கிறத எடுத்து சொல்றார். அதுல 10 குணங்கள் அவருக்கு இருக்கணும்னு சொல்லி அதுல 6வது குணமா அவர் 7வது குணமா அவர் சொல்லுவது சந்தோஷம். சந்தோஷத்தோட இருக்கணும். தியானம் நல்லா வரணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு சாதகன் மனசை சந்தோஷமா வச்சுக்கணும், திருப்தியோடும் இனிமையாகவும் வைத்துக் கொள்ளணும். இது கிடைக்கல, அது கிடைக்கல, அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, இது மாதிரியான வருத்தங்கள் எல்லாம் வச்சுக்கவே கூடாது என்று சொல்லுகின்றார்கள். யாரு? யோக சூத்திரத்துல பதஞ்சலி முனிவர். அத மாதிரி இவர் என்ன சொல்றார்? என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய். அதுதான் பாரதியாருடைய சிறப்பு. அதனால முயற்சி இல்லாமலும் இல்லை, அந்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்காட்டாலும் எனக்கு கவலை இல்லை என்கிற நல்ல பக்குவமான மனநிலையில அவர் இருக்கிறார். அதைத்தான் வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறார். அதுதான் நம்முடைய பிரார்த்தனையாகவும் இருக்கணும். இன்னும் நிறைய இருக்குது. இப்போ மணி 7:37 ஆறதுனால இந்த பாடல் விளக்கத்தை இதோட நிறுத்திக்கிறேன். வேறு யாராவது இதுல இவங்க சொல்லாத மற்ற பாடல் அதாவது பத்திகளை கூட எடுத்துக்கலாம். இந்த பாடல் தலைப்பு யோக சித்தி வரம் கேட்டல் அப்படிங்கிறது. இதுல 10 பத்திகள் இருக்கு. இப்ப நம்ம 5வது பத்தி மட்டும்தான் விளக்கி இருக்கோம். எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு. எப்படி நாம இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், என்ன வரங்கள் கேட்கணும் என்பதற்கு நமக்கு நல்ல முன்னுதாரணங்களை இந்த பாடல்கள் இருக்கு. வேற யாராவது அடுத்து சொல்லும் போது கூட நீங்க வேற அடுத்த பத்திகள் இதை விட்டுட்டு, இந்த 5வது பத்தியை விட்டுட்டு மற்ற பத்திகளை படிச்சு அதுல இருந்து கூட நீங்க உங்களுடைய விளக்கத்தை கொடுக்கலாம். அப்படி நம்ம இதெல்லாம் பார்த்துடலாம். எனக்கு அப்படி தோணுது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுக்கலாம். உங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு ஆலோசனை சொல்றேன். இந்த யோக சித்தி வரம் கேட்டல்ல நல்லா இருக்கு. அதை கூட நம்ம எடுத்துக்கிறோம்னா எடுத்துக்கலாம் என்று என்னுடைய ஆலோசனையை தெரிவித்துக் கொண்டு இந்த கூடுதல் விளக்கத்தை இதோட பூர்த்தி பண்ணிக்கொண்டு நான் எடுத்துள்ள விளக்கத்தை இப்ப சொல்றேன்.